Welcome to Nadi Tanish Toon Tales. ஒரு அழகான சின்ன கிராமம். அந்த கிராமத்துல நதி அவளுடைய கணவன் 2 பிள்ளைகளோட இருந்தா. ஒரு நாள் நதி தன் கணவரிடம் போய், என்னங்க, சமைக்க எந்த காய்கறியும் இல்ல, வாங்க மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரலாம். காய்கறி எதுவும் இல்லையா? சரி வா போகலாம். இரண்டு பேரும் காய்கறி வாங்கிட்டு இருசக்கர வாகனத்துல வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்ப ரோட்டுக்கு நடுவே ஒரு கிளி இருந்ததா நதி பார்த்தா. வண்டியை நிறுத்துங்க, ஒரு நிமிஷம். ஐயோ, இந்த கிளி ரொம்ப பாவம். இந்த கிளியோட இறக்கையை யாரோ கட் பண்ணிருக்காங்க, பாவம். சுத்தி முத்தி நதி பார்த்தா தூரமா ஒரு நாய் அந்த கிளியவே பார்த்துட்டு இருந்தத நதி கவனித்தாள். என்னங்க, இந்த கிளியால பறக்க வேற முடியல. அந்த நாய் வேற இந்த கிளியவே பார்த்துட்டு இருக்கு. நாய் இந்த கிளிய கடிச்சிரும். இந்த கிளிய நாம வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு நதி சொன்னா. அந்த கிளியே புடிச்சு நதி அவளுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போனா. அந்த கிளிக்கு ரொம்ப பயமா இருந்தது. அந்த இடமும் அதுக்கு புதுசா இருந்தது. நதி அந்த கிளிக்கு சாப்பிடுவதற்கு தண்ணீரும் உணவும் தந்தா. அந்த கிளி கொஞ்ச நேரம் சாப்பிடவே இல்ல. அதற்கு ரொம்ப பயமா இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கிளி சாப்பிட ஆரம்பிச்சது. அப்புறம் நதியோட பிள்ளைகளுக்கு அந்த கிளி ரொம்ப பிடிச்சிருந்தது. பிள்ளைகளும் கிளியோட விளையாட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நதி அவனுடைய கணவர் அப்புறம் பிள்ளைகள் எல்லாரும் நைட்டு சாப்பிட்டாங்க. கிளியும் அதனுடைய சாப்பாடு சாப்பிட்டுச்சு. அப்புறம் எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. கிளியும் அதனுடைய இடத்துக்கு போய் தூங்க போயிடுச்சு. மறுநாள் நதியுடைய கணவர் நதியிடம் போய், நதி, இந்த கிளிய நம்ம எடுத்துட்டு போய் கொய்யா மரத்து தோப்புல விட்டுறலாமா? அந்த இடம் தான் அந்த கிளிக்கு பாதுகாப்பு. இல்லங்க, வேணாம். இந்த கிளிக்கு இறக்க இல்ல. இந்த கிளியால பறக்க வேற முடியல. கொஞ்ச நாள் போகட்டும். இந்த கிளிக்கு ரெக்க வந்த உடனே தோப்புல எடுத்துட்டு போய் விட்டுடலாம். இத கேட்ட கிளி நம்பிக்கையோட அந்த வீட்ல எல்லா பக்கமும் போய் விளையாட ஆரம்பிச்சது. இரவு உணவுக்கு நதி சமைச்சிட்டு இருந்தா. கணவர் தன் பிள்ளைகளோட வெளியே விளையாடிட்டு இருந்தாரு. கிளியும் ஒரு பக்கம் அதுவும் விளையாடிட்டு இருந்தது. அப்போ அந்த ஓரமா ஒரு நாய் அந்த கிளியவே கவனிச்சிட்டு இருந்தது. இந்த கிளி அந்த நாயை கவனிக்காம அந்த பக்கமும் இந்த பக்கமும் பறந்து பறந்து விளையாடிட்டு இருந்தது. இவங்க யாரும் கவனிக்காத நேரமா பார்த்து அந்த கிளிய நாய் வேகமா வந்து புடிச்சிட்டு ஓடி போயிடுச்சு. அந்த கிளி கத்த ஆரம்பிச்சுது. உடனே நதி வேகமா வெளியே வந்து பார்த்தா அந்த நாய் தன்னுடைய கிளிய வேகமா வாயில பிடிச்சிட்டு போயிடுச்சு. நதியுடைய கணவர் அந்த நாயை வேகமா துரத்திட்டு ஓடினாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த நாயை காணல. ரொம்ப வருத்தப்பட்டாரு. அந்த கிளியுடைய கடைசியா சத்தமிட்ட கத்துன குரல் அவருக்கு மிகவும் வருத்தமா இருந்தது. அவர் வருத்தத்தோட வீட்டுக்கு வந்தாரு. நதி தன்னுடைய கணவர் கண்டிப்பா அந்த கிளியை கொண்டு வருவார் என நம்பிக்கையோட இருந்தா. அந்த நாய் எங்க தேடியும் கிடைக்கல. நம்ம கிளியை எடுத்துட்டு போயிடுச்சு. இன்னொரு முறை போய் தேடலாம். அந்த கிளி கடைசியா கத்துன சத்தம் எனக்கு கேட்டுட்டே இருக்கு. எப்படியாவது நாம அந்த கிளியை காப்பாத்தணும். வாங்க போகலாம். நதியும் தன்னுடைய கணவரும் பிள்ளைகளும் ஒரு பக்கமா கிளியை தேட ஆரம்பிச்சாங்க. நதி தேடிட்டு இருக்கிறப்போ ஒரு ஓரமா அந்த கிளி இறந்து போயிருந்தத நதி பார்த்தா. ஒரே அழுக, தாங்க முடியல, அழ ஆரம்பித்தாள். அந்த கிளிய வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த உடனே நதியுடைய பிள்ளைகளும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க அன்னைக்கே சொன்னீங்க, உங்க பேச்ச நான் கேட்டிருக்கணும். நீங்க சொன்ன பேச்ச நான் கேட்டிருந்தா இந்த கிளி இப்போ இறந்திருக்காது. காப்பாத்தணும்னு நினைச்ச, ஆனா நானே இந்த கிளி சாவ காரணமாயிட்டேன். இது என்னால நடந்த தப்பு. கிளிக்கு நான் சரியான பாதுகாப்பு தராம போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நதி ரொம்ப வருத்தப்பட்டா. இதுல தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படின்னா அதை முழுமையா செய்யணும். சரியா பண்ணலன்னா தப்பா நடக்க வாய்ப்பு இருக்கு.